டிஃபன் பாக்ஸ் எம்டி கம்மங்கஞ்சா எல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி பிணைய போகிறீங்க? ஆமாம், கரைக்க போகிறேன். இது என்னது? இது அதலக்காய் கூட்டு. அதலக்காவா? கம்மங்கூழ் அதலக்காய். கொஞ்சம் கருவு கஞ்சி. அந்த பழத்தை போடுங்க, மிளகா பழத்தை மூஞ்சில் போடு. சார் நீங்கள் கம்மங்கஞ்சா ஊற்றிட்டு வந்தீங்களா? பழைய கம்மங்கஞ்சி, இது வத்தல், மிதுக்க வத்தல், அதலக்காய் வத்தல், எல்லாம் மிளகா வத்தல் எல்லாம். இந்த இது நீரா தண்ணியா சார்? நீரா தண்ணி, புளிச்ச தண்ணி. ஐயா நீங்கள் அதே கஞ்சி தான், கம்மங்கஞ்சா கரைச்சி கொண்டு வந்துட்டீங்களா? இல்லைக்கா, அது தண்ணி அளந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஒரு 2 மிளகாய் கொடுங்க எனக்கு. பழம் போடுங்க என்னக்கா. ஆமாம், உரப்பு காணலைன்னா நான் உரப்பு கேட்க காரங்காய் எது இல்லை, அலசி வச்சிருக்கு. இந்த சிக்கன் நான் செஞ்சுக்கிறேன். கை காண்டுவேன். நீங்கள் பிணைங்க, நாங்கள் சாப்பிடுவோம். யாரும் ஒத்த தக்காளி ஒத்த வெங்காயம் மிளகா எனக்கு இந்த ஒன்று தானா பாதுகாப்பாக கொடுத்துருவோம். கொஞ்சம் அது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சிருது. செஞ்ச பிறகு சும்மா சொன்னா ஒன்றும் செய்யாது, சொன்னா செஞ்சிருச்சு. அதுக்கு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. தக்காளி 2 பிச்சுக்கிட்டு இது மேலே தெரிக்க, அதுக்காக மாமா பேர். இது வந்து கம்மங்கஞ்சிங்க சார். கம்மங்கஞ்சி, பழைய கம்மங்கஞ்சி, வத்தல், வெங்காயம். வெங்காயத்தை ஒரு கழுவி கடிச்சிக்கிட்டு பச்சை மிளகாயும் கறிவேப்பிலை, மோர், தயிர் ஊற்றி இருக்கீங்களா? தயிர் ஊற்றி. இது வெயிலுக்கு நல்லா, உடலுக்கு நல்லா இருக்கும் சார். எல்லாத்துக்கும் பொதுவாக உடலுக்கு நல்லது, எந்த நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். முதல்ல இதை குடிச்சு தான் நல்லா இருந்தது. இப்போ கால் வேற மடிக்கு, கை வேற மடிக்கு, கிடைக்க மாட்டேங்குது. கடையில் கேட்டால் 100 ரூபா சொல்கிறாங்க. நாட்டு கம்மங்கஞ்சி. இது வந்து உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதானே சார்? சாப்பிட்டு கொடுமா. காரமாக இருக்கும், பார்த்துக்கங்க. காரம் இல்லை இல்லையா? மாமா அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் காரங்களாம் கிடையாது. அதில் மிளகா, பச்சை மிளகா கிடைக்கும். நான் காலையில் மிளகாயிலேயே மிளகா கொண்டு வரலையான்னு கேட்கல. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. என்னம்மா, இது பச்சையாக அப்படி பிழிஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ண்ணே. சாப்பாடு நல்லா சுடு சாப்பாடு. மல்லி செடிக்குள்ள செடி கிடக்குது, அது கிடக்கு. நம்ம அன்னைக்கு நீங்கள் ஒழுங்குனது தான், நான் மதனி உடனே போடுச்சு. அந்த பக்கம் கரையோரத்தில் 2 செடி உள்ள நம்ம மல்லி செடி பிடிக்கும், நம்மளை பிடிக்கிட்டோம்ல. அதுக்கப்புறம் ஆளுங்க அது வாட்டில் உள்ள ஊடி போக வர இருக்குது. என்னது அதலக்காவா? ஐயா, நான் கூட அந்த 3 நாள் அங்கிட்டு வேலைக்கு போனேன். அந்த செடியே மறந்து வச்சுருந்தேன், பிடிக்கிட்டா இருப்பேன். காரணம் என்னத்தை போகணும்னு தெரியல. ஏன் தங்கல தோட்டத்தில் பிடிக்கிட்டு இருந்தேன். தோட்டத்தில் இல்லக்கா, அங்க பிடுங்கணும். காட்டு கத்தி வெட்டி காட்டு. சொல்ல மாட்டோம், எங்களுக்கு தான் கொண்டு வந்துருக்கோம். ஓனர் கம்மங்கஞ்சி ஒரு டம்ளர் குடிங்க தம்பின்னு சொல்லணும். எனக்கே காணும் கேட்டுறாங்க என்ன வேணுமானு கூட கேட்காம குடிக்கும்.